அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், சென்னையிலிருந்து பேசுகிறேன். இன்று நான் என்ன பேச போகிறேன்னா, இன்றைய ராசி பலனை பற்றி தான் பேச போகிறேன். அதுக்கு முன்னாடி இன்றைய நாள் சிறப்பை பார்த்துடலாம், கருத்தில் கொள்ளுங்க. இன்று குரோதி வருடம் மார்கழி மாதம் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, ஆங்கில வருடம் டிசம்பர் 27, 2024. இன்று கீழ் நோக்கினால் கருத்தில் கொண்டுங்க. இன்று கீழ் நோக்கினால் நட்சத்திரம் இன்று இரவு 9:04 வரை விசாகம், பின்பு அனுசம். திதி இன்று அதிகாலை 1 மணி வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்ட நட்சத்திரம் உத்திராதி ரேவதி. சந்திராஷ்ட நட்சத்திரம் உத்திராதி ரேவதி. ராசி மீனராசி. ராசி மீனராசி. நல்ல நேரம் காலை 9:15 to 10:15, மாலை 4:45 to 5:45. கௌரி நல்ல நேரம் காலை, அதாவது மதியம் 12:15 to 1:15, மாலை 6:30 to 7:30. ராவுகாலம் 10:30 AM to 12 மணி, கருத்தில் கொள்ளுங்க. ராவுகாலம் 10:30 AM to 12 மணி. யமகண்டம் 3 PM to 4:30. யமகண்டம் மாலை 3 மணிலிருந்து 4:30. குளிகை காலை 7:30 to 9 மணி. குளிகை காலை 7:30 to 9 மணி. சூலம் இன்று வந்து மேற்கு. சூலம் இன்று வந்து மேற்கு. இப்போ ராசி பலனை பற்றி சொல்கிறேன், கருத்தில் கொள்ளுங்க. முதல் ராசி மேசராசி. மேச ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் வந்து சிறப்பாக இருக்குது. அவங்க நேற்று இல்லை இந்த வாரத்தில் அவங்களுக்கு நிம்மதியின்மை இருந்துச்சுன்னா இன்று நிம்மதியாக இருப்பாங்க, கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் அவங்க ஏதாச்சும் விஷயங்கள் வந்து எதிர்பார்த்துருந்தாங்களா, அந்த காரியங்கள் இன்று நடைபெறலாம். அலுவலகத்திலையும் அவங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும். இல்லத்திலையும் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு, அதாவதுன்னா ஒற்றுமை வந்து அதிகமாக இருக்கும், கருத்தில் கொள்ளுங்க. வெளிவட்டாரத்திலையும் அவங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய நாளாக மேசராசிக்கு இருப்பதால் இந்த நாள் அவங்களுக்கு சிறப்பான அமைப்பு உள்ளது. அதனால் எந்த காரியத்திலையும் அவங்க வெற்றி பெறலாம், கருத்தில் கொண்டு மேசராசிக்காரர்கள் இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்க. ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் வந்து சுமாராக தான் இருக்குது. அதனால் இந்த நாளை நீங்கள் அமைதியாக இருந்தீங்களாவே உங்களுக்கு இந்த நாள் சிறப்பான நாளாக அமைஞ்சிடும், கருத்தில் கொள்ளுங்க. இல்லைன்னா தேவையில்லாமல் விஷயத்தில் போய் நீங்கள் யார்கிட்ட தலையிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத அவமரியாதை ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும், கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. அதே போல் இந்த அலுவலகத்துக்கு செல்றவங்க அலுவலகத்தில் சக ஊழியர்கிட்டையும் சரி மேல் அதிகாரிகிட்டையும் சரி கவனமான முறையில் தான் வார்த்தைகளை அதாவது உபயோகிக்கணும். இல்லைன்னா அந்த வார்த்தைகளால் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இல்லத்திலையும் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு பிரிவினை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதன் அடிப்படையில் இந்த நாள் இருப்பதால் ரிஷப ராசிக்காரர்கள் முழுக்க முழுக்க இறைவனையும் குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நினைத்து கொண்டு அமைதியாக இருந்துட்டீங்களாவே இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக மாறிடும், கருத்தில் கொண்டு ரிஷபர்கள் இந்த நாளை பயன்படுத்துங்க. மிதுன ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் அவங்களுக்கு சிறப்பாக இருக்குது. எந்த ஒரு காரியத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிச்சுட்டு அவங்க நிம்மதி அடையக்கூடிய நாளாக தான் இந்த நாள் அமைஞ்சிருக்குது. தொட்டதெல்லாம் வெற்றி போல தான் இன்று மிதுன ராசிக்காரங்களுக்கு. அலுவலகத்திலையும் அவங்ககிட்ட சக ஊழியர்கள் நெருக்கமாக அன்பாக படுவாங்க. மேலதிகாரியுடைய பாராட்டியும் அவர் பெறுவார். அது சுயமாக தொழில் செய்கிறவங்க, சிறு தொழில் செய்கிறவங்க, கடை வச்சிருக்கிறவங்க, ஹோட்டல் வச்சிருக்கிறவங்களாம் இன்று மிதுன ராசிக்காரர்களுக்கு இரட்டிப்பு லாபம் தரக்கூடிய நாளாக இருப்பதால் அவங்கள் இன்று லாபத்தை அதிகமாக எதிர்பார்க்கலாம், கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் ஏதாவது கடை இருந்தாலும் இன்றைய நாளில் அந்த கடனை அடைச்சிட்டு
அவங்க இன்று நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழறதுக்கு அடித்தளிடுவாங்க. அதன் அடிப்படையிலேயே இந்த நாள் செல்லும். மிதுன ராசிக்காரர்கள் அதன் அடிப்படையை பயன்படுத்தி இந்த நாளை நீங்கள் உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக மாற்றிக்கொள்ளுங்க. உங்களுக்கு சிறப்பாக இருக்க கருத்தில் கொள்ளுங்க. கடக ராசியை பொறுத்து மட்டும் இன்று நாள் மிக மிக சிறப்பாக இருக்குது. தொட்டதெல்லாம் வெற்றியிலேயே முடியும். அவங்க இன்று பல விஷயங்களில் தோல்வி அடைந்திருந்தாலும் இன்றைய நாள் அவங்கள வெற்றிகரமான நாளாக இருப்பதால் எல்லா காரியத்திலும் அவங்க வெற்றி பெறுவாங்க. இன்று ஒரு இன்டர்வியூக்கு போனாலும் அதில் வெற்றி பெறுவாங்க. தேர்வு எழுத சென்றாலும் அவங்களுக்கு தெரியலனா கூட வெற்றி பெறுவாங்க. கருத்தில் கொள்ளுங்க. இன்னும் நம்ம படிக்கல எப்படா வெற்றி பெறணும் என்று அவங்களுக்கே தோணும். அதுக்கு இன்றைய நாள் அவங்களுக்கு அருமையாக இருக்குது. அலுவலகத்திலையும் பாராட்டு மதிப்புக்கு பஞ்சம் இருக்காது. மேலதிகாரிகிட்டையும் பாராட்டுக்கும் மதிப்புக்கும் பஞ்சம் இருக்காது. இல்லத்திலையும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை நெருக்கமாக இருக்கும். கணவன் மனைவியிடையே பிரிவினை இருந்தாலும் இன்று முழுக்க முழுக்க அவங்களுக்கு அநீதமான நாளாக இருப்பதால் மிகவும் அன்பு பரிமாற்றம் அதிகமாக இருக்கும். கருத்தில் கொண்டு கடகராசிக்காரர்கள் இந்த நாளை செலவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாள் அமையும். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. சிம்ம ராசியை பொறுத்து மட்டும் அவங்களுக்கு நாள் சிறப்பாக இருக்குது. அவங்க எந்த விஷயத்தில் இருந்தாலும் இன்று உயர்வான அதாவது உயர்வு பெறக்கூடிய நாளாக இன்று சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருக்குது. இவங்களுடைய வார்த்தைக்கும் மதிப்புக்கும் இன்று மதிப்பு இருக்கும். கணவன்கிட்ட இப்போ மனைவி சொல்கிறாங்கன்னா கணவன் கேட்காத ஆளாக இருப்பார். ஆனால் இன்று சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்து மட்டும் இன்று அவங்க கணவன்கிட்ட சொல்லக்குள்ள கண்டிப்பாக அவங்களுடைய வார்த்தையை கேட்பாரு. கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் அலுவலகத்திலையும் இவங்களுக்கு மதிப்பு மரியாதைக்கு பஞ்சம் இருக்காது. அது மேலதிகாரியாக இருந்தாலும் சரி, சக ஊழியராக இருந்தாலும் சரி, எல்லார்கிட்டையும் மதிப்பு மரியாதை இவருக்கு உயரக்கூடிய நாள். கருத்தில் கொண்டு சிம்மராசிக்காரர்கள் இந்த நாளை பயன்படுத்துங்க. உங்களுக்கு சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும். கருத்தில் கொள்ளுங்க. கன்னி ராசியை பொறுத்து மட்டும் இன்று நாள் சுமாராக தான் இருக்குது. அதனால் இவங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை செய்துவிட்டு கவலை கொள்ளும் நாளாக அமைஞ்சிருக்குது. அதனால கன்னிராசிக்காரர்கள் இன்று மிகவும் கவனமுடனும் விழிப்புணர்வுடன் இந்த நாளை செலவிட வேணும். அப்போதான் உங்களுக்கு மிக சிறப்பான வாழ்க்கை அமையும். கருத்தில் கொண்டு கன்னிராசிக்காரர்கள் இந்த நாளை செலவழிக்க. கணவன் மனைவிடையே பிரிவினை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலுவலகத்திலே சக ஊழியர்கிட்ட பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலதிகாரிகிட்ட உங்களுக்கு மதிப்பு மரியாதை குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கருத்தில் கொள்ளுங்க. அதன் அடிப்படையிலே இந்த நாள் செல்லும். கன்னிராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக இந்த நாளை நீங்கள் கையாண்டிங்கன்னா உங்களுக்கு இந்த நாள் வெற்றிகரமான நாளாக நீங்கள் மாற்றிக்கலாம். அதுக்கு உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் உங்களுக்கு டைம் கிடைக்கும்லாம் வணங்கினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த குலதெய்வம் இல்லை இஷ்ட தெய்வம் துணை செய்யும். கருத்தில் கொண்டு கன்னிராசிக்காரர்கள் இந்த நாளை செலவிடுங்க. அப்போ உங்களுக்கு இந்த நாள் மிகவும் சிறப்புள்ள நாளாக இருக்கும். கருத்தில் கொள்ளுங்க. துளாராசிக்காரர்கள் இன்று நாள் அவங்களுக்கு அதாவது நடுத்தரமான நாளாக இருக்குது. ஏதாவது ஒரு இடத்துல உதவி கேட்டிருந்தாலும் அவங்களுக்கு இன்று உதவி கிடைக்க நாளாக தான் இருக்குது. அதே போல் நீங்கள் ஏதாவது இப்போ போராட்டம் இல்லை ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்கிறீங்கன்னா அதுக்கு சக ஊழியர்களுடைய ஆதரவு இருக்கும். இன்று முழுதும் உங்களுக்கு மற்றவங்களுடைய ஆதரவும் அன்பும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது. ஆனால் நீங்கள் தேவையில்லாமல் போய் யார்கிட்ட பேசுனீங்கன்னா தேவையில்லாத பொம்பளை மாட்டிப்பீங்க. அதனால் நீங்கள் இன்று அமைதி காப்பதே துளாராசிக்காரங்களுக்கு மிகவும் சிறந்தது. அதை கருத்தில் கொண்டே நீங்கள் இந்த நாளை செலவழிக்க வேண்டும். கணவன் மனைவியும் பிரிவுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் கணவன் மனைவிடையே விட்டு கொடுத்து செல்வது மிகவும் சிறப்பு. அலுவலகத்திலையும் சக ஊழியர்கிட்டையும் மேலதிகாரிகிட்டையும் கவனமான முறையில் வார்த்தைகளை உபயோகிக்கணும். அப்போ தான் நீங்கள் இந்த நாளை மிகவும் சிறப்பான நாளாக நீங்கள் மாற்றிக்க முடியும். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க துளாராசிக்காரங்க. அடுத்த ராசி விருச்சிக ராசி. விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் மிகவும் சிறப்பாக இருப்பதால் அவங்களுக்கு பரிசு பாராட்டு அன்பு எல்லாம் அதிகமாக கிடைக்கும் நாளாக தான் விருச்சிக ராசிக்காரர்கள் இருக்குது. தொட்டதெல்லாம் உங்களுக்கு பொன்னான நாளாக தான் அமையும். எதிலாச்சும் உங்களுக்கு தடங்கள் தாமதம் ஏற்பட்டிருந்தால் இந்த நாள் அதை நிறைவேற்றி தரும். கருத்தில் கொள்ளுங்க. கணவன் மனைவிடையும் ஒற்றுமை அதிகமாக இருக்கும். பிள்ளைகளிடமும் பாசம் அதிகமாக இருக்கும்.
மேலதிகாரிகள் சக ஊழியர்கிட்டையும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய நாளாக இருப்பதால் விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த நாளை மிகவும் சுகமான நாளாக நீங்கள் கழிக்கலாம். கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. தனுசு ராசியை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு இன்று நாள் ஒரு சுமாரான நாள் கூட இல்லாமல் அதுக்கும் டவுனில் தான் இருக்குது. அதை கருத்தில் கொண்டு தனுசு ராசிக்காரர்கள் நீங்கள் இந்த நாளை மிகவும் கவனமாக கையாள வேண்டும். ஏன்னா உங்களை இன்று கோபப்படுத்துகிறப்பட நிறைய பேர் பேசுவாங்க. நீங்கள் கோபத்தை அடக்கலைன்னா தேவையில்லாமல் அவங்ககிட்ட பேசி மன வருத்தத்தை ஏற்படுத்தி விட்டு நாளை அவங்கக்கிட்ட உங்களால் பேச முடியாது. அதனால் ஒருத்தவர்கள் கோபம் வரா போல பேசினாலும் நீங்கள் உன்னுடைய கோபத்தை அடக்கி கொண்டு நீங்கள் அமைதியாக இருக்கலாம். இல்லைன்னா அவங்ககிட்ட இருந்து விலகி சென்று விடலாம். அதுதான் உங்களுக்கு சிறப்பு. அலுவலகத்திலையும் சக ஊழியர்கிட்டையும் மேலதிகாரிகிட்டையும் மிக கவனமாக தான் வார்த்தைகளை யூஸ் பண்ணோம். அதன் அடிப்படையிலேயே இந்த நாள் உங்களுக்கு செல்லும். அதை கருத்தில் கொண்டு நீங்கள் இந்த நாளை பயன்படுத்துங்க. பிள்ளைகளிடத்திலையும் உங்களுக்கு உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை இருக்காது. அதனால் பிள்ளைங்கிட்ட கோபப்பட்டு வார்த்தைகளை விட்டீங்கன்னா அதுவும் மனஸ்தாபம் ஏற்படும். அதை கருத்தில் கொண்டு தனுசு ராசிக்காரர்கள் இந்த நாளை நீங்கள் பயன்படுத்துங்க. அப்போ தான் இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக நீங்கள் மாற்றிக்க முடியும். எது எப்படி இருந்தாலும் உங்கள் குலதெய்வத்தையோ இஷ்ட தெய்வத்தையோ வணக்கிங்க. அவங்க உங்களுக்கு துணை புரிவாங்க. கருத்தில் கொண்டு இந்த தனுசு ராசிக்காரர்கள் பயன்பெறுங்க. அடுத்த ராசி மகர ராசி. மகர ராசியை பொறுத்த மட்டும் இன்று அவங்களுக்கு நாள் மிகவும் சிறப்பாக இருக்குது. புகழின் உச்சிக்கே போகும் நாளாக இருப்பதால் அவங்களுக்கு இந்த பாராட்டு புகழ் அனைத்தும் இன்று அவங்களுக்கு தேடி வரும். அவங்க ஏதாவது ஒரு வேலை தெரியாத வேலையை செய்தாலும் அந்த வேலை அவங்களுக்கு ஒரு மன நிம்மதியும் மற்றவங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்து இவங்களுக்கு புகழை தேடித்தரும். மகர ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் மிகவும் அருமையாக இருக்குது. அலுவலகத்திலையும் சக ஊழியர்களுடைய மதிப்பு மரியாதை உயரும், அன்பு கிடைக்கும். மேலதிகாரிகளுடைய பாராட்டியை நீங்கள் பெறுவீங்க. கருத்தில் கொண்டு மகர ராசிக்காரர்கள் இந்த நாளை செலவழிக்கலாம். அதே போல் கணவன் மனைவியும் ஒற்றுமை அதிகமாக இருக்கும். நண்பர்கள் இடத்திலும் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அன்பும் அதிகமாக கிடைக்கும். அதை கருத்தில் கொண்டு இந்த மகர ராசிக்காரர்கள் இந்த நாளை செலவிடலாம். கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. அடுத்த ராசி கும்பராசி. கும்பராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் சுமாராக இருக்குது. அவங்களுக்கு எந்த வேலையை செய்தாலும் அதில் ஒரு போட்டி இருக்கும். கருத்தில் கொள்ளுங்க. இப்போ சிறு தொழில் செய்கிறாங்கன்னா இப்போ வெங்காயம், தக்காளி, பூண்டு, புளி அது போல் வியாபாரம் செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு எதிர்க்கே ஒருத்தர் அதே போல் வியாபாரத்தை போட்டு அவங்களுக்கு போட்டி ஏற்படுத்துவார். அது போல் நாள் தான் இது. அதே தான் அலுவலகத்தில் நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்கன்னா உங்களோட சிறந்த விளங்கணும்னு சொல்லி உங்களுக்கு எதிர்க்க உட்காந்தவர் அதே வேலையை போட்டி போட்டு செய்வார். கருத்தில் கொள்ளுங்க. இல்லத்திலையும் கணவன் மனைவிடையே அதாவது விட்டு கொடுக்கும் தன்மை இல்லாமல் ஏட்டா போட்டியாக பேசி போட்டி போட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இன்று இருக்குது கும்பராசிக்காரர்களுக்கு. அதனால் கும்பராசிக்காரர்கள் இறைவனை வேண்டிக்கின்னு உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கின்னு இஷ்ட தெய்வத்தை வேண்டின்னு அமைதி காத்திங்கனாவே இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சக ஊழியர்கிட்டையும் கவனமாக இருக்கணும். மேலதிகாரிகிட்டையும் கவனமான முறையில் பேசணும். கருத்தில் கொண்டு இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா இந்த நாளை நீங்கள் வெற்றிகரமாக மாற்றிக்கலாம். கருத்தில் கொள்ளுங்கள். 12வது ராசி மீனராசி. மீனராசியை பொறுத்த மட்டும் இன்று அவங்களுக்கு அலைச்சல் அதிகமாக இருக்கும். நாள் சுமாராக தான் இருக்குது. ஆனால் சுப அலைச்சலாக இருக்கும். கருத்தில் கொள்ளுங்கள். உடல் வாதிகள் வரலாம். கணவன் மனைவிடையே பிரச்சனை வரலாம். கருத்தில் கொள்ளுங்கள். அதன் அடிப்படையிலே இந்த நாள் செல்லுது. அதே போல் அலுவலகத்திலையும் கவனமான முறையில் இருக்கணும். சக ஊழியர்கிட்ட மிக கவனமாக பேசணும். மேலதிகாரிகிட்டையும் மதிப்பு மரியாதையோட கவனமான முறையில் வார்த்தைகள் யூஸ் பண்ணிங்கன்னா மீனராசிக்காரர்கள் இந்த நாளை சிறப்பான முறையில் பயன்படுத்தி கொள்ளலாம். இல்லைனா உங்களுக்கு தேவையில்லாமல் மன கஷ்டம், மன சோர்வு எல்லாம் உங்களை பாதிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால வண்டி வாகனத்தில் செல்லக்குள்ள மிகவும் கவனமான முறையில் செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கவனமாக கொண்டு கையாளணும். கருத்தில் கொள்ளுங்க. வண்டி எடுக்கக்குள்ள வண்டியில் காற்று இருக்குதா, பெட்ரோல் இருக்குதா, பிரேக் பிடிக்குதா, வண்டி கண்டிஷனாக இருக்குதா பார்த்துட்டு தான் நீங்கள் வண்டி எடுக்கணும். ஏன்னா சந்திராசம் இருக்கிறதுனால சந்திராசனம் அந்த வேலையை செய்யும். அதே போல் உடல் பாதிகள் வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு உணவு கட்டுப்பாடு தேவை. அதை ஒழுங்காக கடைபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு உடல் வியாதிகள் வராமல் நீங்கள் தடுக்கலாம். இப்போ நான் 12 ராசிகளும் சொல்லிட்டேன். எது எப்படி இருந்தாலும்
நட்சத்திர அடிப்படையில் மாறுபடும், ராசியின் அடிப்படையில் ஒன்றுபடும். கருத்தில் கொள்ளுங்க. சந்திராஷ்டமம் அது வேலையை செய்யும். அதுக்கு விதிவிலக்கே கிடையாது. அதுக்கு நம்ம தான் பொறுமை காத்து அந்த நாளை சிறப்புள்ள நாளாக மாற்றிக்கணும். சந்திராஷ்டமம் பொறுத்த மட்டும் மன அமைதி, மன உளைச்சல், மன குழப்பம், மற்றவர்களுக்கு நம்மளுக்கு கெட்ட பேர், வேலையில் தடுங்கல், விபத்து, இது எல்லாம் ஏற்படுத்துவது தான் சந்திராஷ்டமம். அதோடைய வேலையை செய்து அது ஏற்கனவே விதி. நம்ம வேலையை கவனமாக செய்தால் அதிலிருந்து நம்ம விடுபட்டுக்கலாம். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குதுன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்களுக்கு டெய்லி வழங்குவேன். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.